ஹாய் காய்ஸ், வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்மோட மாவீரன் வீரப்பனுடைய நினைவிடத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்முடைய வன்னியருடைய வீர சொந்தங்களே, நீங்களாம் ஒரு முயற்சி பண்ணா இங்க ஒரு மணிமண்டபம் கட்டலாம். நீங்களாம் எதற்காக இப்படி முயற்சி பண்ணாம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பறந்து திரிந்த அந்த காட்டுக்கு ராஜாவா இருந்த அவர ஒரு தூக்கின்னு வந்து ஒரு முள்ளு காட்டுல, அதுவும் தன்னந்தனிமையா ஒரு 10ஓட 11 புதைக்கி போட்டிருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் இது பொறுப்பு ஏத்துக்குமான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா அன்புமணி அவர்களோ, இல்ல வேல்முருகன் அவர்களோ முயற்சி பண்ணா, நிச்சயமா இங்க ஒரு மணிமண்டபம் கட்டலாம். 3,00,00,000 4,00,00,000 இருக்கிற வன்னியர் சொந்தங்களே, நீங்க வீட்டுக்கு ரூ. 10 போட்டா கூட எங்கேயோ போயிடுச்சு. வீரப்பன் தமிழ்நாட்டோட அடையாளம், தமிழர்களுடைய அடையாளம். அவர் என்னதான் அவர் பெயர்ல பழைய பிழைகள் இருந்தாலும், என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மாவீரன். எந்த ஒரு கருவிகள் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம 36 ஆண்டுகள் காட்ட கட்டி ஆண்டவருடைய நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்களாம் ஒன்றுபட்டு ஒரு முயற்சி செய்து இந்த இடத்த ஒரு மணிமண்டபம் கட்டணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் லிங்க் பண்ணுங்க. கஷ்டமா இருக்குது. அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியே ஆகணும். அவருடைய ரசிகனா இருந்து மன வேதனையோடு நான் தெரிவிக்கிறேன். வீர வன்னியர் சொந்தங்களே, இதுக்கு ஒரு முயற்சி செய்யுங்க.